ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷனில் சாய்ஸ் ஃபில்லிங்கில் தான் வந்து ஒரு அப்டேட் தான் வந்து பார்க்க போகிறோம். அதாவது 7.5 ரிசர்வேஷன், அதாவது கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த மாணவர்களும் அவங்க வந்து ஜென்ரல் கோட்டாலையும் எடுக்கணும், அதே மாதிரி 7.5%லேயும் வந்து ஃபில் பண்ணணும். அதை பற்றின ஒரு அப்டேட் தான் வந்து இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு 7.5% ரிசர்வேஷன் உள்ள ஒரு மாணவர் வந்து 190 கட் ஆஃப் வாங்கியிருக்காருன்னு வச்சுக்கலாம். அப்போ 190 கட் ஆஃபுக்கு அவர் எதிர்பார்க்குற காலேஜ் 7.5%ல கிடைக்காம ஜென்ரலில் கிடைச்சது அப்படின்னா என்ன பண்ணுறது? இல்லை அவருக்கு வந்து 7.5%லேயும் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணியிருக்காரு, இதே வந்து ஜென்ரலையும் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணியிருக்காரு. ஒருவேளை அவருக்கு 7.5%ல வந்த சாய்ஸ் ஃபில்லிங்கே வந்து போதுமானதுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி பண்ணணும்னா, நம்ம லாகின்க்கு உள்ளே போய்க்கணும். லாகின்க்கு உள்ளே போனீங்க அப்படின்னா கீழே வந்தீங்க அப்படின்னா வந்து ஸ்டேட்டஸ்லாம் இருக்கும். அது கீழே வந்து சாய்ஸ் ஃபில்லிங்க்கு ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கும். அந்த சாய்ஸ் ஃபில்லிங்கில் இந்த 7.5% உள்ள மாணவர்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வந்து ஜென்ரலில் நம்ம வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஜென்ரலில் நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா 7.5% ரிசர்வேஷனில் ஒரு சாய்ஸ் ஃபில்லிங் இருக்கும். அதை வந்து நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம். இப்போ நம்ம எதை பண்ணணும் அப்படின்னா, ரெண்டையுமே பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம மார்க்குக்கு 7.5%ல் நம்ம நினச்ச காலேஜ் கிடைக்கல அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஜென்ரல் இருக்கிற இதை வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா இப்போ இல்லை அப்படின்னா நீங்கள் ரெண்டுமே கிடைக்கலைங்கிற பட்சத்தில் அடுத்த ரவுண்டுக்கு போயிடும். இப்போ நம்ம 190 வாங்கின ஸ்டூடெண்ட்டுக்கு 2 பக்கம் கிடைக்கல, அப்படி இல்லை ஒரு 7.5 மட்டும்தான் போட்டிருக்கிறேன், அது எனக்கு கிடைக்கலைங்கிறப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 179 கட் ஆஃப் உள்ள மாணவர்களோட போட்டி போடுறதுக்கு போயிடுவாங்க. அப்போ நம்ம கஷ்டப்பட்டு படித்து ஒரு 10 மார்க் 5 மார்க் சேர்த்து வாங்கினது வீணாக போயிடும். அதனால வந்து நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறப்போ ரொம்ப ப்ராப்பராக வந்து பண்ண வேண்டியது இருக்குது. அப்போது 7.5%ல் போகிற மாணவர்கள் எப்படி சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த 7.5% ரிசர்வேஷனில் எவ்வளோ வந்து வேகன்சிஸ் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். அந்த வேகன்சிஸை வந்து வச்சு நம்ம வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிடணும். ஸோ சாய்ஸ் ஃபில்லிங்கில் எப்படி பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு வந்து காலேஜ், அதாவது நம்ம வந்து சர்ச் ரீஜியாக இருக்கும். அதாவது காலேஜ் வந்து சர்ச் பண்ணலாம், இல்லை கவுன்சிலிங் கோடை வந்து காலேஜ் கோடை வந்து சர்ச் பண்ணலாம், இல்லை அப்படின்னா கேட்டகரி வைஸு இல்லை வந்து டிஸ்ட்ரிக்ட் வைஸு இந்த மாதிரி சர்ச் பண்ணி ஒவ்வொரு காலேஜ் எடுத்து அந்த காலேஜில் என்ன கோர்ஸு, அந்த கோர்ஸ் வந்து நமக்கு வந்து ஓசியில் எவ்வளோ சீட்ஸ் இருக்குது, நம்ம கம்யூனிட்டியில் எவ்வளோ சீட்ஸ் இருக்குது, இதை வச்சு பார்த்து நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஆட் பண்ணிகிட்டே வரலாம். அப்போ நீங்கள் ஒரு 20 காலேஜோ 50 காலேஜோ 100 காலேஜோ எவ்வளோ காலேஜ் வேணாலும் நம்ம வந்து போட்டுக்கலாம். போட்டுட்டு அதை வந்து லிஸ்ட் அவுட் பண்ணிக்கிங்க. அடுத்தது வந்து நம்ம 7.5க்கு வந்து போகணும். அப்போது 7.5ல் பண்ணியிருக்கீங்கன்னா ஜென்ரலுக்கு போகணும். அப்போ ஜென்ரலை கிளிக் பண்ணி நம்ம வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும். அப்போ ரெண்டுலேயுமே வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி வச்சிடணும். அப்போ ரெண்டுலேயுமே சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி வச்சதுக்கப்புறம் நமக்கு வந்து அலாட்மெண்ட் வரும். ஓகேங்களா? அந்த அலாட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து கவர்மெண்ட் காலேஜில் கிடைச்ச இந்த காலேஜ் உங்களுக்கு கிடச்சிருக்குன்னு ஒரு அலாட்மெண்ட் இருக்கும். ஜென்ரலில் இந்த காலேஜ் உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங்கில் இது கிடச்சிருச்சுங்கிற அலாட்மெண்ட் வரும். இப்போது எனக்கு 7.5 கிடைச்சதே வந்து போதுமானது, நான் இதுலேயே ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னா அதில் போய் அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்துட்டு அந்த ஜென்ரல் இருக்கிறத அப்படியே விட்டுருங்க. அந்த ஜென்ரல் இருக்கிறத வந்து உங்களுக்கு கிடைச்ச காலேஜ் வந்து நீங்கள் அப்படியே விட்டுட்டிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகி யாராவது வந்து அந்த ஜென்ரலில் யாராவது என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அந்த கோர்ஸை வந்து கேட்டிருப்பாங்க. அப்போ அவங்க என்ன இருப்பாங்க, அந்த கோர்ஸ் வந்து கிடைச்சிருக்காது. ஏன் கிடைச்சிருக்காதுன்னா அது உங்களுக்கு அலாட் ஆயிடுச்சு. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அவர் வந்து ஒருவேளை வந்து அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருந்தாரு அப்படின்னா நீங்கள் அதை வந்து அவைல் பண்ணாதனால அந்த இது வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா அந்த சீட் வந்து அவருக்கு போயிடும். ஓகேங்களா? அப்போ நீங்கள் அதை பற்றி பெருசாலாம் வந்து ஒரி பண்ணிக்க வேண்டியதில்லை. நீங்கள் வந்து 7.5 கிடைச்சதே வந்து போதுமானதுன்ட்டு போயிடலாம். ஓகே, இதே வந்து எனக்கு வந்து இந்த ஜென்ரலில் கிடச்சிருக்கிறதா வேணும், ஏன்னா வந்து 7.5ங்கிறப்போ எனக்கு வந்து டயர் 2 காலேஜஸ் கிடச்சிருக்கு, ஆனால் ஜென்ரலில் பார்த்தீங்கன்னா நல்ல காலேஜ் கிடச்சிருக்கு அப்படிங்கிறப்போ எனக்கு பணம் வந்து அவசியம், பணம் கட்டுறது வந்து எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வந்து பணம் வந்து கட்டிடுவேன் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த 7.5 வந்து அப்படியே விட்டு போட்டு ஜென்ரலில் இருக்கிற அலாட்மெண்ட்டுக்கு வந்து அக்செப்ட் அண்ட் ஜாயின் வந்து கொடுத்துட்டு காலேஜில் போய் ஜாயின் பண்ணிக்கலாம். அப்போ வந்து என்ன ஆகும், இந்த 7.5ல் யாராவது வந்து நான் அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் கொடுத்துருந்தாங்கன்னா அவங்களுக்கு போயிடும். இல்லை அப்படின்னா யாருமே அதை அவைல் பண்ணலைன்னா செகண்ட் ரவுண்டுக்கு போயிடும். இவ்வளோ தான் வந்து விஷயம். அப்போ உங்களுக்கு வந்து 2 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. அதாவது 7.5, அதாவது கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த மாணவர்களுக்கு 2 ஆப்ஷன். ஒன்று வந்து கவர்மெண்ட் கோட்டாவில் எடுக்கலாம், இல்லை அப்படின்னா ஜென்ரல் கோட்டாவில் எடுக்கலாம். இதே வந்து ப்ரைவேட் காலேஜில் படித்த மாணவர்களுக்கு வந்து ஒரே ஒரு இதுதான் சாய்ஸ் ஃபில்லிங் தான் பண்ண முடியும். 2 சாய்ஸ் ஃபில்லிங் வந்து பண்ண முடியாது. ஸோ இப்போ இதில் வந்து சாய்ஸ் ஃபில்லிங்கில் ஏன் வந்து இவ்வளோ முக்கியமாக நம்ம சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் உங்கள் எடுத்த மார்க் எல்லாமே வந்து இந்த சாய்ஸ் ஃபில்லிங்கில்
தவறாக ஏதாவது பண்ணிட்டீங்கன்னா உங்கள் மார்க் வந்து குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்படி குறையுது அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ வந்து ஃபஸ்ட் ரவுண்டில் நீங்கள் கரெக்டாக சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணாமல் நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த காலேஜுமே கிடைக்கலினாவோ இல்லை வந்து இந்த கொடுத்த காலேஜஸ்லாம் உங்களுக்கு பிடிக்கலினாவோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அடுத்த ரவுண்டுக்கு போகிறோன்னு சொல்லிடுவீங்க. அப்போ அடுத்த ரவுண்டில் நீங்கள் வந்து 190 கட் ஆஃப் வாங்கியிருக்கிறீங்க. 2வது ரவுண்டோ 3வது ரவுண்டோ போகிறப்போ அங்கே 150 மாணவர்கள் 170 எடுத்த கட் ஆஃப் எடுத்த மாணவர்கள் தான் இருப்பாங்க. அப்போ அவங்களோட தான் நீங்கள் போட்டி விடுவீங்க. அவங்கள வேணால் நீங்கள் ஃபஸ்ட்டாக இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ அவங்களில் நீங்கள் வந்து ஏதோ ஒரு காலேஜ் எடுக்க முடியும். ஆனால் அதாவது நம்ம சாய்ஸ் ஃபில்லிங்கில் கொடுத்த சூப்பர் காலேஜஸ் கொடுக்காம விட்டுருந்தோம்னா அது எல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த 179க்கு மேலே இருக்கிற அந்த ஃபஸ்ட் ரவுண்டில் இருக்கிற மாணவர்கள் வந்து அந்த நல்ல காலேஜஸ்லாம் எடுத்திருப்பாங்க. அப்போது செகண்டுக்கு வர்றப்போ நமக்கு என்ன ஆகும், டயர் 2 காலேஜஸ் தான் கிடைக்கும். அப்போ நான் நல்ல மார்க் எடுத்தும் டயர் 2 காலேஜில் தான் படிக்க வேண்டிய சுச்சுவேஷன் வந்துடுது. அதனால சாய்ஸ் ஃபில்லிங் ரொம்ப ப்ராப்பராக வந்து பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி இன்னும் டைம் இருக்குது. இப்போ ஃபஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்க்கு இன்னும் டைம் இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு பேப்பர் எடுத்து ஒவ்வொரு காலேஜாக பேர் எழுதி, அதாவது அதோட கோடு, காலேஜ் கோடு என்ன, டிஎன்ஏ கவுன்சிலிங் கோடு என்ன, அந்த காலேஜ் நேம் என்ன, அந்த காலேஜில் எனக்கு பர்டிகுலராக இந்த சீட்டு தான் வேணும் அப்படிங்கிறத எழுதி வைக்கணும். இப்போ இந்த சீட் மேட்ரிக்ஸும் வந்துருச்சு. அதாவது ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கு முன்னாடி வரைக்கும் இருக்கிற சீட் மேட்ரிக்ஸ் வந்துருச்சு. அதாவது ஒவ்வொரு காலேஜ்லேயும் இந்த கோர்ஸில் இந்த கம்யூனிட்டியில் இவ்வளோ சீட்ஸ் இருக்குது, ஓசியில் இவ்வளோ சீட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது வந்துருச்சு. அப்போது நம்ம வந்து ஓசியில் இருக்கிற சீட்ஸையும் அவைல் பண்ண முடியும், அந்த கம்யூனிட்டியில் இருக்கிற சீட்ஸையும் அவைல் பண்ண முடியும். அதை வந்து தெளிவாக பார்த்துக்குங்க. பார்த்துட்டு இப்போ வந்து நம்ம ரேங்கிங் வந்து எவ்வளோ இருக்குது, அப்போ ஜென்ரல் ரேங்கிங் எவ்வளோ இருக்குது, கம்யூனிட்டி ரேங்கிங் எவ்வளோ இருக்குது, ஒரு அப்ராக்சிமேட்டாக நான் வந்து 150வது ரேங்கோ இல்லை 180வது ரேங்கோ இல்லை 200வது ரேங்கோ இருக்குது அப்படின்னா எனக்கு வந்து பிஹெச்டியோ சிஇடியோ ஜிசிடியோ கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு முன்னாடி இருக்கிற ஒரு 200 பேர் 300 பேர் தான் இருக்கான். ஓகேங்களா? கம்யூனிட்டியில் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 50-60 பேர் தான் இருப்பான். அப்போ அந்த 50-60 சீட்டை வந்து நீங்கள் முன்னாடியே பார்த்தீங்கன்னா சிஇஜி கேம்பஸ் ஃபஸ்ட்டு ஃபில் ஆகும், 2வது வந்து எம்ஐடி கேம்பஸ் ஃபில் ஆகும், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பிஹெச்டி ஃபில் ஆகும், எஸ்எஸ்என் ஃபில் ஆகும், சிஐடி ஃபில் ஆகும், ஜிசிடி ஃபில் ஆகும். அப்படிங்கிற நமக்கு ஆர்டர் வந்து ஓரளவுக்கு தெரியும். தியாகராஜர் ஃபில் ஆகும். இந்த மாதிரி ஒவ்வொரு காலேஜ் ஃபில் ஆகிறத வச்சு அப்போ இதில் இருக்கிற எல்லாத்தையும் டோட்டல் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒரே கோர்ஸ் எடுக்க போகிறது கிடையாது. எல்லாரும் வேறு வேறு கோர்ஸ் எடுப்பாங்க. சிஎஸ்சி எடுப்பாங்க, இசிஇ எடுப்பாங்க, மெக்கானிக்கல் எடுப்பாங்க, சிவில் எடுப்பாங்க, இல்லை டிஃப்ரெண்ட்டான கோர்சஸ் ஏஇஎல்லாம் இருக்குன்னு அதை எடுப்பாங்க. ஒரு சில பேர் நான் நல்ல ஃபஸ்ட்டு 200 வாங்கினவனே வந்து நான் பிஹெச்சியில் தான் படிக்கணும்னு சொல்லி பிஹெச்சி எடுப்பாங்க. அந்த மாதிரி கோர்சஸ் எல்லாம் நிறைய பேர் எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, நான் வந்து சிக்ரி கேம்பஸில் கெமிக்கல் தான் எடுக்கணும் அப்படின்னு எடுப்பாங்க. இந்த மாதிரி ஒரு சில பேர் வந்து டிஃப்ரெண்ட்டாக எடுத்துகிட்டு இருக்கிற டைமில் உங்களுக்கு வந்து என்னாகும், ஈஸியாக வந்து ஒரு 200 ரேங்கிங்கில் இருக்கீங்க அப்படின்னா இந்த டயர் 1 காலேஜஸில் கண்டிப்பாக வந்து சீட் கிடச்சிடும். ஓகேங்களா? அப்போ அதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணணும், நம்ம வந்து இந்த சாய்ஸ் ஃபில்லிங் எழுதணும். இப்போ இதே வந்து நான் 180 கட் ஆஃப் வாங்கியிருக்கேன் அப்படின்னு எடுத்திங்கன்னா 180 கட் ஆஃப்ங்கிறப்போ நம்ம இந்த ஃபஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்லேயே கடைசியில் தான் வருவீங்க. ஓகேங்களா? ஏன்னா 179 வரைக்கும் வந்து ஃபஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் கொடுத்துருக்காங்க. அப்போ 180ங்கிறப்போ கடைசியில் தான் வருவீங்க. அப்போ ரேங்கிங் வந்து ரொம்ப தள்ளி தான் இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த டயர் 1 காலேஜஸ்லாம் கிடைக்குமா அப்படிங்கிறது ஒரு சந்தேகம் தான். ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, டயர் 1 காலேஜஸில் சிஇஜி கேம்பஸ் எல்லாம் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. ஓகேங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணலாம், எடுத்தோடனே அதையே எல்லாத்தையும் போட்டுட்டு இருக்கிறதுக்கு பதிலாக அதையெல்லாம் வச்சிருக்கலாம். அதை வந்து சாய்ஸ் ஃபில்லிங் கொடுங்க, வேண்டான்னு சொல்ல. ஏன்னா வந்து யாராவது வந்து சேர்ந்துட்டு ரிஜெக்ட் ஆகிட்டாங்கன்னா கூட அது உங்களுக்கு வரக்கு வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஸோ அதனால் வந்து அதை கொடுக்க வேண்டாம்னு சொல்ல. ஆனால் அப்போ வந்து அந்த டயர் 1 காலேஜஸ்க்கு அடுத்த லெவலில் இருக்கிற காலேஜஸை வந்து ஃபஸ்ட்டு பாருங்கள். அந்த காலேஜஸில் எது வந்து ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி. ஓகேங்களா? இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஸ்ரீகிருஷ்ணா இருக்குதுன்னு வச்சுக்கலாம், கற்பகம் இருக்குது, இல்லை வந்து சென்னையில் சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இருக்குது, இந்த மாதிரி பனிமலர் இருக்கோ, இல்லை வந்து ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜோ, இந்த மாதிரி ஒரு சில காலேஜஸை எழுதி வைங்க. அந்த காலேஜஸில் எந்த காலேஜ் வந்து உங்களோட ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ். ஓகேங்களா? அப்போது அதை வந்து வரிசைப்படுத்துங்க. அதை வரிசைப்படுத்திட்டு அதை வந்து என்ன பண்ணுறீங்க, இப்போ நான் வந்து 10வதுலேருந்து தான் அதை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா மீதி இருக்கிற மேலே இருக்கிற டாப் 10 இருக்கும்ல, அதில் வந்து டாப் காலேஜஸ் கொடுத்துருங்க. அப்போ வந்து நான் டாப் காலேஜஸ் பற்றி பெருசாக கவலை இல்லை. அந்த டாப் காலேஜஸ்க்கு எந்த கோர்ஸ் கிடைச்சாலும் எனக்கு சந்தோஷம் தான். ஏன்னா 180 கட் ஆஃப் இருக்கிற மாணவருக்கு வந்து சிஇஜி கேம்பஸில் எந்த கோர்ஸ் கிடைச்சாலும் சந்தோஷம் தான். ஓகேங்களா? அப்போது நான் வந்து ஃபஸ்ட்டு இருக்கிறதுல வந்து என்ன பண்ணுவேன், அதுக்குன்னு சிஎஸ்சிலாம் கொடுக்காதீங்க. சிஎஸ்சியில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. ஓகேங்களா? அப்போ அந்த சிஇஜி கேம்பஸ்லேயே வந்து சிவிலோ இல்லை வந்து வேறு ஏதாவது கோர்சஸ் வந்து அதிகமாக போகாமல் இருக்கணும், அந்த கோர்சஸ் எல்லாம் கொடுத்து வச்சுருங்க. அப்போ டாப் 10 வந்து விட்டுருங்க. ஓகேங்களா? அப்போ டாப் 10ல் வந்து
வந்து நம்ம அந்த மாதிரி கோர்சஸ்லாம் வந்து போட்டு முடிச்சிடும். பிஹெச்சில் மெட்டலாலஜியோ இந்த மாதிரி கோர்சஸ்லாம் போட்டு முடிச்சிடும். அடுத்து 11லேருந்து தான் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் நம்ம ரேங்குக்காக ஆரம்பிக்கிறோம். ஓகேங்களா? அப்போ அதிலிருந்து வந்து வரிசைப்படுத்தி ஒரு 25-30 வரைக்கும் கொடுத்து வச்சுட்டிங்கன்னா அதை வந்து தெளிவாக வரிசைப்படுத்துங்க. ஏன்னா இப்போ நான் வந்து ஸ்ரீகிருஷ்ணாவில் சிஎஸ்சி கொடுத்துருக்கேன், இதே வந்து கொங்கு இன்ஜினியரிங் காலேஜில் மெக்கானிக்கல் கொடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு எது பெஸ்ட்டு அப்படிங்கிறத பார்க்கணும். நான் வந்து கொங்கு இன்ஜினியரிங் காலேஜில் மெக்கானிக்கல் தான் எனக்கு விருப்பம் அப்படின்னா அதான் ஃபஸ்ட்டு கொடுங்க. இதில் வந்து ஸ்ரீகிருஷ்ணாவில் கம்ப்யூட்டர் சயின்ஸு 2வது கொடுங்க. இல்லை நான் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் எனக்கு முக்கியம், எதுக்கு சேஃபர் சைடுக்கு நான் கொங்கு கொடுக்குறேன்னா ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸை கொடுங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறீங்க, மெக்கானிக்கல் வந்து கொடுங்க. அப்போ என்ன ஆகும், நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடச்சிருச்சுன்னா நம்ம அது ஓகே, இல்லை அப்படின்னா இந்த கொங்குல மெக்கானிக்கலே எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி நான் இதெல்லாமே வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன். காலேஜஸ் நேம் வந்து உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன். இந்த காலேஜ் எடுக்கணும்னு நான் சொல்லலை. ஓகேங்களா? ஏன்னா அந்த காலேஜ் தான் நல்லது காலேஜ், நான் எதுவுமே எந்த காலேஜுமே சொல்லலை. ஸோ இப்போ என்னன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? அப்போ உங்களுக்கு எது பெஸ்ட்டோ அந்த காலேஜை ஃபஸ்ட்டு வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு காலேஜாக சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிவிட்டு கடைசியாக வந்து என்ன பண்ணுறீங்க, சாய்ஸ் லாக் பண்ணுங்கள். சாய்ஸ் லாக் பண்ணிவிட்டு அதை வந்து அந்த சாய்ஸ் லாக்கை அந்த என்னென்ன சாய்ஸ் கொடுத்தீங்களோ அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த போர்ஷன் வந்து அக்செப்ட் அண்ட் ஜாயின் போகிற டைமில் வந்து இதை வந்து நம்ம பார்க்க முடியாது. ஒன்று இது உங்களுக்கு கிடச்சிருக்கு அக்செப்ட் அண்ட் ஜாயினா, இல்லை அக்செப்ட் அண்ட் அப்வர்டா, இல்லை வந்து டிக்ளைனா, இல்லை வந்து டிக்ளைன் அண்ட் கோ டு நெக்ஸ்ட் ரவுண்டா, இல்லை வந்து குவிட்டா அப்படிங்கிற இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் தான் வந்து கேட்கும். இந்த ஆப்ஷன்ஸ் பற்றியெல்லாம் வந்து நம்ம செப்பரேட் வீடியோ பண்ணியிருக்கோம், அதையும் வந்து பாருங்கள். ஸோ இப்போ அதை வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து அப்வர்ட் கொடுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறதெல்லாம் வந்து முடிவு பண்ணிக்கலாம். ஸோ சாய்ஸ் ஃபில்லிங்கை ப்ராப்பராக பண்ணுங்கள். சாய்ஸ் ஃபில்லிங் ப்ராப்பராக பண்ணல அப்படின்னா உங்களுக்கு பெரிய பிரச்சனை வரக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ அதனால் வந்து உங்கள் மார்க்கே வந்து என்னாகும், ரவுண்ட் 1லேருந்து ரவுண்டு 2க்கோ ரவுண்டு 3க்கோ போகிறக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதனால் சாய்ஸ் ஃபில்லிங் ப்ராப்பராக வந்து பண்ணுங்கள். உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண தெரியலையா, தயவு செஞ்சு டிஎஃப்சி போங்க. அதுக்காக வந்து நான் உடனே வந்து என்ன பண்ணுறீங்க, பக்கத்தில் இருக்கிற அண்ணாவோ அக்காவோ இல்லை வந்து ப்ரௌசிங் சென்டரில் இருக்கிற அண்ணாவோ அக்காவோ வந்து தேடி போகாதீங்க. டிஎஸ்சி சென்டர் போங்க. டிஎஸ்சி சென்டரில் ஓரளவுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, நமக்கு வந்து இந்த காலேஜஸ் நல்லாயிருக்கும் எல்லாமே வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அதுக்குன்னு அவங்க சொல்கிறத முழுமையாக நம்ப வேண்டாம், ஓரளவுக்கு உங்களுக்கே நாலேஜ் இருக்கணும். அதுக்கப்புறம் டிஎஸ்சி போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. எங்கேயும் வந்து உங்கள் யூசர் ஐடி பாஸ்வேர்டை வெளியில் கொடுத்துடாதீங்க. ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.